இஸ்லாம் அதன் தொடக்கத்தில் இருந்தபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை உடனடியாக ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களது நம்பிக்கை பாறையினை போன்று உறுதியானது. பல முஸ்லிம் அடிமைகள் துன்புறுத்தப்பட்டு வந்தபோது அவர்கள் தன்னுடைய செல்வத்தை ஒவ்வொன்றாக இழந்தாலும் அவர்களை விடுதலை செய்ய பயன்படுத்தினார். இதனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுதந்திரத்தின் அடையாளமாக மாறினார்கள். இஸ்லாத்தின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று ஹிஜ்ரா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மதீனா நோக்கிய பயணம். இந்த பயணத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நண்பரை பாதுகாக்க தைரியமாக களத்தில் இறங்கினார்கள். இந்த பயணம் 2 பேரின் நெருங்கிய நட்பையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தியாகத்தையும் தெளிவாக காட்டியது. முஸ்லிம் சமூகத்தின் முதல் கலீஃபா என்ற புனித பொறுப்பை ஏற்ற அவர்கள் இஸ்லாத்தை உறுதியான வழியில் கொண்டு செல்ல ஞானம், கருணை மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை நம்முன் உதாரணமாக காட்டினார்கள்.